கக்காசி ஹட்டாகே என்ன சொல்றது, தி காப்பி நிஞ்சா கக்காசி. ஓகேவா, ஒருத்தன் ஒரு ஜூட்ஸுல வல்லவனா இருப்பான். அவன் அந்த ஜூட்ஸுல பேட்டில் பண்ண முடியாது, பேட்டில் பண்ணி ஜெயிக்க முடியாது, இப்படிதான் இருப்பான். ஓகேவா, ஆனா காப்பி கேட், காப்பி நிஞ்சா கக்காசி மோர் தென் 1000 ஜூட்ஸு, இன்னும் 1000 ஜூட்ஸுமே அடுத்தவனை பார்த்து காப்பி அடிச்சு கற்றுப்பான். அப்படி காப்பி அடிச்சு கற்றுக்கும் போது அவனை விட இவன் அந்த ஜூட்ஸுலாம் சூப்பர் லெவலுக்கு, எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு எவாப்ரேட் ஆகிப்பாங்க. அதனால தான் காப்பி நிஞ்சா கக்காசி. எந்த நருட்டோ வேல்டுலையுமே இவனை ஆளை பார்க்கலனா கூட இவன் பேர் எல்லாருக்குமே தெரியும். கீழே இருக்கிற எல்லாருமே ஓகேவா, தலைவன்லேருந்து அக்காட்சியில் மெம்பராக இருந்தவன், மெம்பர் ஆகி வெளியே வந்தவன்லேருந்து எல்லாத்துக்குமே காப்பி நிஞ்சா கக்காசி ஹட்டாகேனா யாருன்னு தெரியும். ஸோ ஹானரபிள் டு மீட் கக்காசி ஹட்டாகே, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சண்டைக்கு வரவங்க கூட சொல்லுவாண்டா. அவர் செகண்ட், ஓ காப்பி நிஞ்சா கக்காசி வணக்கம், சண்டைக்கு போகலாமா? ஏன்னா அந்த அளவுக்கு தலைவரோட நேம் பவர்ஃபுல். ஸோ கக்காசி ஹட்டாகே ஓகேவா, ஒரு ஹொக்காகே அவன் ஆயிடுவாப்புல. ஹொக்காகேல அடே தலைவன் வந்து பேட்டில் ஜோனாக இருக்கட்டும், டீச்சிங் ஸ்டைலாக இருக்கட்டும், ஏன்னா திங்கிங் லெவலாக இருக்கட்டும், ஒரு போரை ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் தலைவனோட மேனரிசமாக இருக்கட்டும், எல்லாமே 100 அவுட் ஆஃப் 100. எதுக்குடா நாங்கள் மாறி வரைக்கணும். ஸோ கக்காசியோட பெயின்ஃபுல் மூமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பெயின்ஃபுல் மூமெண்ட்ஸ் தான். ஸோ தான் அப்பா வந்து ஒரு நல்ல மனுஷன், நாட்டுக்கு துரோகம் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு முத்திரை குடுத்தி சாவடிக்க மாட்டாங்க, சூசைட் பண்ணி பார்க்கல. அந்த அப்பா சூசைட் பண்ணி பார்க்கல, ஒரு பெயின்ஃபுல் மூமெண்ட்டு. தன்னுடைய டீமில் ஒரு மெம்பரான ரின்னை அவனே கொண்டுடுவான். அதுக்கப்புறம் தன்னுடைய நண்பன் ஒபிட்டோ உச்சிகா அப்பா சாவுறதையும் அவன் கண்ணுக்கு முன்னாடியே பார்த்துருவான். மை காட், ஒரு எமோஷனல் மூமெண்ட் அப்படிங்கும்போது எப்படி சொல்றதுன்னா, கக்காசி ஹட்டாகே வந்து ஒரு வில்லனா மாறுவதற்கும் எல்லாமே இருக்கும், எல்லா ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸுமே இருக்கும். அவன் வில்லனா மாறி நாட்டை அழிக்கணும் அப்படிங்கிற டெசிஷன் எடுக்கிறதுக்காகவும், லீஃப் வில்லேஜை பர்டிகுலரா அழிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவன்கிட்ட ஒரு பவர்ஃபுல் ரீசன் இருக்கும். என்னன்னா, தான் அப்பாவே வந்து நாட்டுக்கு எதிராக திரும்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி, துரோகம் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு முத்திரை குத்தி வச்சிருப்பாங்க. ஸோ அதுவே அதனால அவர் இறந்து போவார் சூசைட் பண்ணி. அதுவே ஒரு பவர்ஃபுல் ரீசன் தான் யாரே கக்காசி வந்து வில்லனா மாறத்துக்கு. இந்த மாதிரி எவ்வளோ ரீசன்ஸ் இருக்கு. எல்லாமே இருந்தாலுமே ஓகே இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் சூஸ் பண்ண பார்த்து தான் நீதி, நேர்மை, நியாயம், உண்மை, உழைப்பு, உயிர் அப்படிங்கிற மாதிரி தலைவன் சென்றுவான். அதுக்கப்புறம் தலைவன் வந்து கக்காசி பேட்டில் ஜோன்ல மாசு கக்காசி வந்து என்ன சொல்றது, கக்காசினா கக்காசியோட ஃபேன்ரா. டக்குனு கக்காசி பத்தி பேசுறேன், எதை பேசுறது, பேட்டில் பத்தி பேசுறதா, ஐக்கிளோட பத்தி பேசுறதா, டீச்சிங் பத்தி பேசுறதா, பட்டவன். ஸோ லீஃப் வில்லேஜோட ஒன் ஆஃப் த பர்த்து ஹொக்காகேன்னு சொல்லலாம். கக்காசி சிம்பிளா சொல்லல ஒரு லெஜெண்ட் ஆஃப் த என்டையர் நருட்டோ வேர்ல்டு. பட் கக்காசி ஆன்பு பிளாக் ஒரு மெம்பராக இருக்கும்போது இட்டாச்சி இருப்பான். பட் இட்டாச்சி திஸ் கக்காசின்னு 2-3 இடத்துல ஃபைட் பேட்டில் வரும். அப்போல்லாம் வந்து ஆப்வியஸ்லி இட்டாச்சி வின் பண்ணிடுவான். ஏன்னா அது இட்டாச்சி வந்து அவனோட சக்கராஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். ஸோ கக்காசி அந்த இடத்துல ஒத்துருப்பான். ஸோ டெஃபினெட்லி அப்படிங்கிற மாதிரி கக்காசி கேரக்டர் வந்து வீக், அதாவது ஒரு பெரிய பவர்ஃபுல் கேரக்டர்ஸ் கூட ஃபைட் பண்ணும்போது, லைக் பெயின் கூட ஃபைட் பண்ணும்போதாக இருக்கட்டும், இட்டாச்சி கூட ஃபைட் பண்ணும்போதாக இருக்கட்டும், அவனுங்க எல்லாருமே கக்காசியை பார்த்து பயப்படுவானுங்க. ஃபர்ஸ்ட் பயப்படுவானுங்க, அதுக்கப்புறம் பேட்டில் வரும்போது அவனோட பவர்ஸை காமிச்சிருவானுங்க. ஆனால் இட்டாச்சி கூட பேட்டில் பண்ணும்போதுமே தோற்றுருவான், பெயின் கூட பேட்டில் பண்ணும்போது தோற்றுருவான்.
ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கக்காசியை பார்த்த உடனே ஒரு பயம் மரியாதை எல்லாமே இருக்கும். ஏன்னா டேய் அவன் சென்சே கக்காசியோட எக்ஸ்ட்ரீம் ஃபைட்டு எனக்கு தெரியாதுல்ல, அதனால சிம்பிள். எத்தனை பேர் கக்காசி ஃபேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உண்மையிலுமே எனக்கு நருட்டோ வேர்ல்ட்லயே கக்காசிக்கு தனியா ஒரு மனசுல இடம் வச்சிருக்கேன். ஏன்னா ஒரு மாதிரியான கேரக்டர், அன்பிரிடிக்டபிள் கேரக்டர்னு சொல்லலாம். எப்ப என்ன பண்ணுவான்னு யாருக்குமே தெரியாது. கக்காசி ஃபேன்ஸ் அசெம்பிள்.